Good evening, boys and girls. Good evening. ரொம்ப சீரியஸா ஏதோ எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கெமிஸ்ட்ரி இல்ல, கெமிஸ்ட்ரி தானா? ரொம்ப சீரியஸா எழுதுறது என்னதுப்பா? கெமிஸ்ட்ரியா? அடுத்த பார்ட்டுக்கு போலாமா? நெக்ஸ்ட் எஸ் போலாமா? குட் ஈவினிங். ஓகே. See, we'll move on to, so far we have seen the monohydric alcohol, that is ethyl alcohol, methanol and ethanol. Okay. அதுல என்ன preparation அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம், யூசஸும் பார்த்தோம். இப்போ நம்ம we will move on to the next variety of alcohol, which is called glycol. Glycol அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, we have two OH groups. Whenever you have two OH groups, it is a diol. So first the two OH groups இருக்கிற alcoholic பேரு diol, and the name of the alcohol is ethylene glycol அல்லது ethane 1,2-diol. Okay. இதுல ஒரு type of isomerism இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான isomerism as far as ethylene diol is concerned. அதனால இப்போ நான் சொல்றேன், இதுலயும் similar to ethanol. எத்தனால என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, though we have many number of reactions, certain reactions are very important. அதை நான் சொல்லும் பொழுது டெஃபினட்டா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதை you practice it, that will help you. Okay. So what is a diol அப்படின்னு சொல்லும் பொழுது, compounds having two hydroxyl groups are known as dihydric alcohols or di. OL அப்படின்னு சொன்னாலே OH group இருக்குன்னு அர்த்தம், ஆர்கானிக். டைனா ரெண்டு. If two hydroxyl groups are linked to the same carbon atom, அதுக்கு பேரு gem diol. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே கார்பன்ல ரெண்டு OH இருக்கு. இப்படி இருந்தது. ஆனா இது gem diol னு சொல்லுவோம். This is unstable. என்ன இதுல this will be losing water. அதனால if you have two OH groups on the same carbon atom, the compound is unstable. If two hydroxyl groups are linked to the same carbon atom, and it is called gem diol. These are unstable. The relative position of the two hydroxyl group must be either 1,2 இருக்கலாம், 1,3 இருக்கலாம், 1,4 and so on. Okay. ஒரே கார்பன்ல ரெண்டு OH group இருக்கக்கூடாது. இப்ப இங்க பாருங்க, இந்த OH group இது gem diol, ரெண்டு OH அங்க இருக்கு. அது when it loses one water molecule, it gives you the aldehyde. அதே இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு OH group இருக்கு on a different carbon atoms. அதனால we can call it as ethane 1,2-diol. whereas இங்க பாத்தீங்கன்னா you have three carbon atoms, we have propane, ரெண்டு OH groups இருக்கு, அப்போ 1,3-propane-diol. ஓகே. அடுத்தது nomenclature அப்படின்னு சொல்லும் பொழுது, காமன் சிஸ்டம் நம்ம சாதாரணமா எத்தில் ஆல்கஹால் எப்படி நேம் பண்ணமோ அதே மாதிரிதான் இதையே நேம் பண்ணலாம். In the common system, the name is arrived at by adding the word glycol, name of the olefin from which it is derived. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ethylene ரெண்டு OH group இருக்கு, அதனால we call it as ethylene glycol, ordinary name. இதையும் IUPAC சிஸ்டத்துல எழுதினோம்னா என்னன்னா, இங்க ஒரு OH இருக்கு, இங்க ஒரு OH இருக்கு, ரெண்டு கார்பன் இருந்தா ஈத்தேன், அதனால we can call it as ethane 1,2-diol. ஏன்னா எந்த கார்பன்ல அந்த OH group இருக்குங்கிறத நீங்க சொல்லணும். அடுத்தது இங்க வந்தீங்கன்னா 1, 2, 3 கார்பன் ஆட்டம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு OH, செகண்ட்ல ஒரு OH இருக்கு, அதனால இத propylene glycolன்னு சொல்லலாம். IUPAC சிஸ்டம் ஆஃப் நேமிங் வரும்போது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த எண்ட்ல இருந்து வேணாலும் we can number it. This is the first carbon, this is the second carbon, so this is propane 1,2-diol. In the IUPAC system, the suffix diol is added to the same parent alkane. Position இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have, இப்போ ஒரு நிமிஷம் இதுக்கு முந்தின ஸ்லைடு, ethylene glycol and the IUPAC diol is added to the same parent alkane. இப்போ இதுல என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம்ஸ் இருக்குன்னா, ரெண்டு டைப் ஆஃப் ஐசோமரிசம்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு பொசிஷன் ஐசோமரிசம். இப்ப என்ன பொசிஷன் ஐசோமரிசம்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க 1, 2, 3 கார்பன் இருக்கிறது. அதாவது if you draw it, CH3, CHOH, CH2OH. இன்னொரு வெரைட்டி CH2, 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 இங்க ஒரு OH இருக்கும், இங்க ஒரு OH இருக்கும்.
இப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இததான் அவங்க இந்த மாதிரி எழுதி இருக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அதனால this is propane 1,2-diol and this is 2,1, this is 2, this is 3 and this is called propane 1,3-diol அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால they differ only in the position of the OH group. First, second, first, third. அதனால position of the OH groupல தான் they differ. அதனால they can be called as position isomers. அடுத்தது glycol பாத்தீங்கன்னா there is a functional isomerism existing in this. ஏன்னா ஆல்கஹால்ஸும் யாரோட ஐசோமர்ஸ் கேட்டீங்கன்னா ஈத்தர்ஸோட. என்ன இப்ப பாருங்க, this is isomeric with this compound and this compound is called dimethoxymethane சொல்லுவாங்க. and this is called methoxyethanol அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லன்னு வெச்சுக்கோங்களேன், this is ethanol and this is methoxy part, methoxyethanol. whereas this பாத்தீங்கன்னா இது ஒரு methoxy group and this is another methoxy group. suppose if you draw a line here, this is one methoxy, this is another methoxy, நடுவுல CH2 இருக்கு. இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து யூஸ்ஃபுல், எங்க வேணாலும் நமக்கு யூஸ் ஆகும். தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஈத்தர்ஸ் இருக்கு. அடுத்தது இன்னொரு வெரைட்டி என்னன்னா பொசிஷன் ஐசோமர்ஸ். அடுத்தது ஜெனரல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஜெனரல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளைகால். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மெத்தட்ஸ் இருக்கும். யூ நீட் நாட் வரி தட் எந்த மெத்தட் ரொம்ப முக்கியம், இதை படிக்கணுமா அதை வாழணுமா. அதாவது இந்த ஆர்கானிக்னு பாத்தீங்கன்னாலே நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும். அதுல நீங்க வந்து காமனா ஒரு முக்கியமான சிமிலாரிட்டி என்னன்னா ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். அதுல இப்ப ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் பாருங்க. ஒரு மெத்தடு, சப்போஸ் யூ ஹாவ் தி CH2 டபுள் பாண்ட் CH2, இத வந்து CH2OH CH2OH மாத்தலாம். இத மாதிரி மாத்துறதுக்கு ஒரு ரியேஜென்ட், அதுக்கு பேரு ஆல்கலைன் KMnO4. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு, பாத்திருக்கீங்களா லேப்ல? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பாத்திருக்கீங்களா? வாட் வில் பி தி கலர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்? என்னப்பா, என்ன கலரா இருக்கும் பெர்மாங்கனேட்? வாட் வில் பி தி கலர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்? வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ்ல பாக்குறீங்களாப்பா? பியூரோட்ல எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம்ல? கேக்கலையா? ஹலோ, இப்ப பாருங்க, பெர்மாங்கனேட்ங்கிறது வயலட் இன் கலர். அதாவது பியூரட் சொல்யூஷன் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து பெர்மாங்கனேட்னுடைய கலர். எஸ், கேக்குதா? இப்ப நம்ம வந்து ethylene when it reacts with alkaline KMnO4, அதாவது suppose NaOH with KMnO4, இதுக்கு பேரு Bayes reagent அப்படின்னு சொல்லுவாங்க. The Bayes reagentங்கிறது KMnO4 with sodium hydroxide, Bayes reagent. KMnO4 with Bayes reagent. இப்ப கேக்குதா? சொல்லுப்பா. Yes, no, yes or no? Yes, okay, okay, okay. இப்ப Bayes reagent என்னங்கறத 1 மார்க்ல கேட்கலாம்ப்பா. என்ன Bayes reagentங்கிறது NaOH KMnO4 alkaline, ALK, alkaline KMnO4 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. this is a 1 mark. ஒண்ணு இல்ல, ethylene becomes ethylene glycol. இது easy method of converting ethylene into ethylene glycol, Bayes reagent. ஓகே, இது ஒரு மெத்தட். தென் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ when you have CH2 double bond CH2 oxygen at 773 Kelvin, we get CH2, அதாவது ethylene oxide னு ஒரு காம்பவுண்ட் வரும். And this when it reacts with HOH, we get CH2 CH2 OH OH. இப்ப முன்னால பார்த்தது addition reaction and this is also an addition reaction. So இந்த இடத்துல என்னென்ன reagent நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பரேச்சர் நம்ம புக்ல கொடுக்கல, அதனால we need not worry about it.
சில நேரத்துல silver as catalyst about 623 Kelvin ல இதே ethylene becomes ethylene oxide and then on hydrolysis gives you ethylene glycol. So நான் first சொன்ன மெத்தட் இருக்கு இல்லையா, by the action of dilute alkaline KMnO4, Bayer's reagent alkene gives you the diol. By the action of cold dilute alkaline KMnO4 or potassium permanganate solution, which is known as Bayer's reagent. On olefins or diols are formed, CrCH2 becomes RCHOH. இப்ப நான் எத்திலீன் தான் இருக்கணும்னு இல்ல, என்ன ஒரு ஒலிஃபீன் வேணாலும் இருக்கலாம். Addition of oxygen to form olefin oxide from olefin followed by acid hydrolysis to give you glycol. இப்ப பாருங்க, this with oxygen gives you this compound, which on hydrolysis gives you glycol. is the second method. Third method is also addition of oxygen. Suppose if you have silver as catalyst, 473 to 673 Kelvin, we get ethylene oxide. Thus ethylene forms ethylene epoxide. This is hydrolyzed to ethylene glycol by dilute HCl or sulfuric acid at 333 Kelvin. அதாவது first stepல ethylene to ethylene oxide, second step ethylene oxide to ethylene glycol. Just method தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு 78th ப்ராப்ளத்துல சில நேரத்துல ethylene கொடுத்துருவாங்க, ethylene ல இருந்து silver at இந்த temperature 673, அதுக்கப்புறம் வாட்டரோட என்ன இது வந்து it gives you ethylene glycol அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. This reaction proceeds via nucleophilic attack by water. இது வந்து இந்த நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு மெக்கானிசம் பத்தி கவலையே வேண்டாம், அதை படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்ததும் ஒரு அடிஷன் ரியாக்ஷன் தான். CH2 double bond CH2 HOCl. HOCl இதுக்கு பேரு ஹைப்போகுளோரஸ் ஆசிட். அதாவது ஒரு இடத்துல HO போயிரும், அதாவது OH இங்க கனெக்ட் ஆகும், Cl இங்க கனெக்ட் ஆகும். அப்ப this is CH2OH. This is called ethylene chlorohydrin, which on hydrolysis gives ethylene glycol. In the above first step involved the addition across the double bond, and the second step வந்து SN2 attack by the OH ion. The later two methods are of commercial importance. இப்போ இந்த மெத்தட் வந்து கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் மெத்தட். அதே மாதிரி சில்வர் போட்டு நமக்கு ப்ரிப்பேர் பண்ற கிளைகால் ப்ரிப்பேர் பண்றதும் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். அடுத்தது பை சப்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல நீங்க பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வந்து கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் இன்டு OH குரூப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். Cl இருந்தா அந்த Cl என்னமா மாத்தலாம், OH மாத்தலாம். அல்லது NH2 இருந்தா நைட்ரஸ் ஆசிட் போடும் பொழுது we get OH. ஓகே, இங்க பாருங்க, when ethylene dibromide என்னென்னலாம் வந்து ஹைட்ராலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா, you can use sodium hydroxide, or you can use moist silver oxide, or you can use sodium carbonate solution. CH2 single bond CH2Br CH2Br is called ethylene bromide. When this is with water and sodium carbonate, என்ன இந்த இடத்துல sodium carbonate is a weak base. அதனால by substitution 1,2 dihaloalkanes are hydrolyzed with aqueous sodium carbonate. Ethylene dibromide is heated with moist silver oxide or aqueous sodium carbonate solution. இது எல்லாத்துலயுமே என்ன கிடைக்கும்னா we get ethylene glycol. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், Cl or Br can be converted into OH. அதே மாதிரி NH2 can be converted into OH. This is CH2 NH2 CH2 NH2 with nitrous acid we get ethylene glycol. Another, an unstable diazonium ion is formed in the first step, which undergoes nucleophilic attack by OH to form glycol. இது வந்து ethyl amine also reacts with nitrous acid to give you ethanol படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஏன்னா இது 1 மார்க்குக்கு ஒரு யூஸ்ஃபுல் என்னன்னா, நைட்ரஸ் ஆசிட்னுடைய ரோல் என்னன்னா, எங்க இருந்தாலும் NH2 இருந்தா அதை OH மாத்துறது. அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ், எஸ்பெஷலி அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல தான் நைட்ரஸ் ஆசிட்னுடைய ரோல் இது. அடுத்தது பை ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு நேம் ரியாக்ஷன். இதுக்கு பேரு போவால்ட் பிளாங்க் ரிடக்ஷன். இது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஒண்ணுல ரொம்ப சிம்பிள் ரியேஜென்ட், சோடியம் அண்ட் ஆல்கஹால் தான் ரியேஜென்ட். நீங்க வந்து டை ஆல்டிஹைடா இருக்கலாம் அல்லது டை எஸ்டரா இருக்கலாம். அதாவது பாருங்க, this procedure is similar to the preparation of alcohol by Bowalt blank reduction, where aldehyde or ketone or ester can be reduced to the alcohol by sodium and ethanol. Sodium and alcohol reagent என்னன்னா Bowalt blank reductionல sodium and ethanol or sodium and alcohol யார் எடுத்துக்கலாம், 2 CHO இருக்கலாம் அல்லது CO இருக்கலாம் அல்லது எஸ்டரா இருக்கலாம். இங்க பாருங்க,
and this is called diethyl oxalate. இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ட் அப்படியே CH2OH CH2OH போயிடும். அப்புறம் இது ரிடக்ஷன் ஆகி we get glycol. அல்லது இதுல ஒரு H இதுல ஒரு H, அப்போ நமக்கு என்ன வரும்? எத்தனால் வரும், சாரி எத்திலீன் கிளைகால் வரும். அல்லது கிளைகாலிக் ஆல்டிஹைடு தட் ஆன் ரிடக்ஷன். என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடியம் அண்ட் ஆல்கஹால். அதான் போவால்ட் பிளாங்க் ரிடக்ஷன். இது ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கேள்வி. சோஃபார் எத்தனை மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா அடிஷன்ல மாத்திரம் 3 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். அப்புறம் சப்ஸ்டிடியூஷன்ல 2 மெத்தட், அதாவது ஹாலைட்ஸ் as well as அமைனோ காம்பவுண்ட். அண்ட் லாஸ்ட் ரிடக்ஷன், தட் இஸ் த போவால்ட் பிளாங்க் ரிடக்ஷன். இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் வரும் பொழுது 2 விதமான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லலாம். ஒண்ணுக்கு பேரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அத ஒன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சோ வாட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி? அல்ல பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் போவோம். முதல்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இதை ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த OH, அதாவது HO CH2 CH2OH, ஒண்ணுல ஒரே ஒரு கிளைகால் மாலிகுல போட்டிருக்கேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்படி புரோக்கன் லைன்ல போடுவோம். இங்க ஒரு H இருக்கும், இங்க ஒரு CH2 இருக்கும், இங்க ஒரு CH2, இங்க ஒரு OH. சோ இந்த புரோக்கன் லைன்ல இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட். இதுல 2 OH குரூப் இருக்கு. சோ 2 OH குரூப், இப்ப இது மறுபடியும் இன்னொரு கிளைகாலோட இப்படி போகலாம், இது இன்னொரு கிளைகாலோட இப்படி போகலாம். அப்படி இந்த மாலிக்யூல் கேன் பி எக்ஸ்டெண்டட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு அசோசியேட்டட் மாலிக்யூல் கிடைக்கும். அதனால இந்த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் மோர் இன் திஸ் காம்பவுண்ட். சோ பிகாஸ் ஆஃப் திஸ் இதற்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னா விஸ்காசிட்டி இஸ் மோர் தென் எத்தனால். எத்தனால 2 கார்பன் இருக்கு, ஒரே ஒரு OH இருக்கு. இதுல அதே 2 கார்பன் இருக்கு, ஆனா 2 OH இருக்கிறதுனால this is more viscous. அது இல்லாம ஹைக்ரோஸ்கோபிக் சொல்லுவோம். ஏன் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றோம்னா it absorbs moisture from atmosphere. அதனால chemical physical properties பாருங்க, please underline. Because of the presence of 2 hydroxyl groups, the intermolecular hydrogen bonding is made much stronger. Hydrogen bond can be formed between both OH groups, resulting in a polymeric structure. அதனாலதான் high viscosity and boiling point. Boiling point also will be high. தண்ணியில கரையுமா? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸும் தண்ணியில கரையும். ஒண்ணும் இல்ல, இப்ப சப்போஸ் a drop of glycol இங்க பொட்டு மாதிரி வைக்கலாம். It absorbs moisture from atmosphere, அப்படியே கீழே ஒழுகும். அதனால it is miscible with water. But miscible with ether, this is miscible with water and alcohol in all proportion, but immiscible with ether. ஏன்னா ஈத்தரோட இது ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ண முடியாது. Water or alcohol forms stronger hydrogen bonding with glycol, breaking the polymeric structure. இதுதான் the polymeric structure. இதனாலதான் என்னன்னா they are more viscous ன்ற ஒரு பாயிண்ட், their boiling point is high ங்கிறது another point. This leads to high viscosity and boiling point. This is miscible with water and alcohol in all proportions, but immiscible with ether. Water or alcohol form stronger hydrogen bonding with glycol, breaking the polymeric structure. This explains the hygroscopic. Hygroscopic na நீரை உறிஞ்சும் தன்மை, நீர் உறிஞ்சக்கூடிய ஒரு பொருள். It is a colorless liquid with sweet taste but toxic in effect. இப்ப chemical properties பாப்போம். When you talk about the chemical properties, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் பார்த்தோம். இந்த இடத்துல 2 OH இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு ரியாக்ஷனும் 2 ஸ்டெப். நம்ம தான் ஒரு ஸ்டெப் எழுதும் போதே ஐயோ எழுதனவே நினைச்சோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு OHக்கும் you have to write 2 steps. இதுல ரெண்டுமே CH2OH இருந்தா அது என்ன பிரைமரியா செகண்டரியா? நேத்தே நம்ம பார்த்தோம் நிறைய டெஸ்ட்ல CH2OH இருந்தா அது பிரைமரியா செகண்டரியா? CH2OH. இப்ப glycol இருக்கு, primary. It exhibits the general chemical characteristic of primary alcohol.
twice over. However, in most of the reactions, both these groups are not equally reactive. ரெண்டு குரூப்பும் ஒரே நேரத்துல ரியாக்டிவா இருக்காது. One hydroxyl group reacts completely before the other one participates in the reaction. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் அது நடக்கும். ரெண்டு ஸ்டெப் ரியாக்ஷன். அதனாலதான் this resembles the primary alcohol in all chemical reactions. The hydrogen atom of the OH group, இப்ப பாருங்க, சோடியத்தோட நான் சொன்னேன் டெஸ்ட் ஃபார் பிரைமரி ஆல்கஹால் என்னன்னா, ஆல்கஹாலுக்கே ஒரு டெஸ்ட் என்னன்னா சோடியத்தோட it gives you hydrogen சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த OH becomes Na. This is called இது glycol. இப்ப இதனுடைய நேம் சொல்லும் பொழுது இதனுடைய பெயர் வந்து glycol அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பெயரை ATE சேர்த்துறணும், glycolate. ஏன்னா ஒரே ஒரு சோடியம் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா இது இஸ் ரீப்ளேஸ், அப்ப மோனோசோடியம் glycolate. அடுத்ததும் போயிருச்சுன்னா we call it as disodium glycolate. அந்த டைசோடியம் ஃபார்ம் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது a reaction in which OH group is replaced. என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the suppose reactions with organic and inorganic acids. So organic and inorganic acid, as organic acid ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரிஞ்சது? which is the organic acid? inorganic acid னு எதை சொல்லலாம்? ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு நம்ம என்னப்பா அசிட்டிக் ஆசிட் என்ன வெரைட்டி? Acetic acid is a organic acid. Nitric acid and sulfuric acid and hydrochloric acids are inorganic acids. So, reaction with organic and inorganic acids to form esters. Esters varum. அடுத்தது in all these reactions, protonation of the OH is followed by nucleophilic attack by the anion of the acid. இப்ப பாருங்க, HX ன்றது it can be HCl or HBr or HI. ஓகே, இந்த இடத்துல இப்போ இது சப்போஸ் Cl இருந்தா this is Cl. This is called ethylene chlorohydrin அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் நமக்கு வரும். அதனால HCl ஓட சப்போஸ் ரெண்டு ஸ்டெப் ரியாக்ஷனா கூட நம்ம மாத்தலாம். அப்ப செகண்ட் ஸ்டெப்ல என்ன வரும்? ethylene dichloride. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ethylene glycol reacts with hydrogen chloride gas as follows at 433 lower temperature. ஏன்னா ஒரே ஒரு OH is converted into Cl. இன்னொரு HCl போடும் பொழுது another Cl we get, and that is called ethylene dichloride. நான் ஏற்கனவே சொன்னா இது ரெண்டு ஸ்டெப்ல, பிகாஸ் ஈச் ஸ்டெப் முதல்ல ஒன்னு ரீப்ளேஸ் ஆன அப்புறம் தான் the next ஒன்னு மாத்திரம் ரீப்ளேஸ் ஆயிருந்தா it is called chlorohydrin. அடுத்தது பாருங்க நைட்ரிக் ஆசிட். இது கொஞ்சம் நீங்க இதனுடைய நேமாவது தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னா கூட இப்போ இந்த இடத்துல நைட்ரிக் ஆசிட்னு சொல்லும் பொழுது நைட்ரிக் ஆசிட் HONO2 அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். இப்ப இது போயிரும் as வாட்டர். அப்ப இந்த இடத்துல இது சேரும் பொழுது CH2ONO2 CH2ONO2. இதுக்கு பேரு கிளைகால் டை நைட்ரேட். எப்ப நைட்ரோ குரூப் வந்தாலும் இட் இஸ் an explosive. அதனாலதான் இட் இஸ் an explosive liquid. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போ நைட்ரோ காம்பவுண்ட் வந்தாலும் that is an explosive compound, and this glycol dinitrate is an explosive. Underline. அதனால யூசஸ்ல என்ன வரும்? glycol is used in the preparation of explosives. இது inorganic acids. இப்போ organic acids like acetic acid. இப்போ acetic acidல first step வந்து glycol monoacetate. அடுத்து second stepல glycol diacetate அப்படிங்கிறது. சோ இது வந்து ரெண்டு ஸ்டெப்ல தான் நமக்கு நடக்கும். அசிட்டைல் குளோரைடு இதுல வந்து மிஸ் அசிட்டிக் ஆசிடோட தான் நடக்குமா? நம்ம இப்ப எத்தனால்ல பார்த்தோம் இல்லையா? அசிட்டிக் அசிட்டைல் குளோரைடு சொல்லலாம், அசிட்டிக் அன்ஹைட்ரைட் சொல்லலாம். எல்லாத்துலயும் இந்த ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். அடுத்தது போத் கிளைகால் அண்ட் டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம், நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். 3 மார்க்ஸ் கொஸ்டின். இது வந்து பேஜ் நம்பர் 142. ப்ளீஸ் டேக். reaction of ethylene glycol with dicarboxylic acid னு இருக்கு பாத்தியா? அது அண்டர்லைன் பண்ணிக்கோ. 3 மார்க்ஸ் கொஸ்டின், வெரி frequently asked question. அதாவது ethylene glycol dinitrate வந்து அட்லீஸ்ட் know the name. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி போடுறதுன்னு ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, இததான் கிளைகால் தான். இத வந்து இப்படி எழுதுறோம், அதாவது சிங்கிள் லைன்ல இத எழுதுறோம் இப்படி. இது H
OOC இந்த காம்பவுண்டனுடைய பேரு டெரிதாலிக் ஆசிட். இதனோட பேரு எத்திலீன் கிளைகால். இப்ப இருக்கிற இந்த டெரியும் இதுல இருக்கிற லீனும் ஒன்னு சேர்ந்துதான் என்ன வரும்? என்ன வரும்? கேன் யூ டெல் மீ? இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற டெரி, இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற லீன் என்னப்பா? டெரிலீன் இஸ் த ப்ராடக்ட் preparation. இது ஒரு பாலிஎஸ்டர். It is a polyester. நல்லா கவனிச்சுக்கோ. This is the ester functional group. So this is the ethylene glycol. இப்போ இங்க இருந்து ஒரு H அந்த பக்கம் இருந்து ஒரு OH போயிரும். A bond is formed. And this is the ester linkage. அதனால இத வந்து ஒரு பாலிஎஸ்டர்னு சொல்லலாம். It is a polyester. இது ஒரு முக்கியமான காம்பவுண்ட். இதுல n மாலிக்யூல், அதுவும் n மாலிக்யூல் இருக்கும். இந்த ரெண்டு மாலிக்யூல் சேரும் பொழுது 2n வந்துருது. என்ன? சோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை வரும்னா இது ரெண்டும் சேர்ந்தா ஒரே ஒரு மாலிக்யூல் தான் வரும். அதனாலதான் we get 2n minus 1 number of H2O molecules. So this is the structure of terylene. அதாவது இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்க ஒரு பிராக்கெட் போட்டுருவாங்க, அடுத்தது அந்த H மாத்திரம் வெளியில அனுப்பிடுவாங்க, N will be added. And this is the structure of terylene. இது ஒரு 3 marks question. அடுத்தது with phosphorus halides என்னப்பா புனீத் என்ன எழுதலாம் சொல்லு? ரொம்ப சீரியஸா ஏதோ எழுதிட்டு இருக்கிற? கெமிஸ்ட்ரி தானா? கெமிஸ்ட்ரி தானா? ஓகே 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 போலாமா? இது எழுதுற பிராக்டிஸ் ஆயிருச்சா? டெரிலின் ப்ரிப்பரேஷன்ல 2 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. எழுதி பாத்தீங்கன்னா தான் எக்ஸாம்ல எழுத முடியும். அதுல நீங்க அதை சொல்லணும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ். That is dicarboxylic acid, terephthalic acid, ethylene glycol. It is a condensation polymer. Also இதுக்கு டெரிலினுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது டெரின்னு சொல்றது, which is extensively used as a synthetic fiber. இப்ப நீ அடுத்தது ஒரு ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் கேட்டீங்கன்னா, this reacts with phosphorus halides, phosphorus pentachloride அல்லது phosphorus tribromide அல்லது phosphorus triiodide. இப்ப PCl5 இருந்தா 2 ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல Cl, செகண்ட் ஸ்டெப்ல ஒரு Cl. அதனால this gives you ethylene chlorohydrin, which gives you ethylene dichloride. அதே மாதிரி புரோமைட யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எத்திலீன் புரோமோஹைட், அத வந்து குளோரோஹைட்ரின் சொன்னோம்னா this is bromohydrin. லாஸ்ட் ஸ்டெப்ல ethylene dibromide. அதே இப்போ HI யூஸ் பண்ணலாம், அல்லது PI3 phosphorus and iodine. With phosphorus and iodine it forms ethylene diiodide. So இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எப்பயுமே ஆர்கானிக்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் எழுதினாலே, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ஒரு ரியேஜென்ட் போட்டாலே that is unstable. This compound is unstable compound. என்ன போயிரும்? இது ரெண்டும் சேர்ந்து போயிரும். என்னவா? as iodine. அப்ப அந்த பாண்ட் இங்க நடுவுல வந்துட்டு a double bond is formed and we get ethylene. இது ஒரு நல்ல கவனிச்சுக்கோங்க. இந்த இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, this is a reaction for the conversion of glycol into ethylene. அதே எத்திலீன்ல இருந்து கிளைகால் எங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆல்கலைன் KMnO4ஓட. எஸ் சொல்லுப்பா, கேக்கலாம். அதாவது சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, எத்திலீன் டு எத்திலீன் கிளைகால் கேட்பாங்க. அதே மாதிரி எத்திலீன் கிளைகால் டு எத்திலீன். திஸ் இஸ் த ரியாக்ஷன் வேர் எத்திலீன் கிளைகால் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்திலீன். எஸ் யுவராஜ், ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்ல புனீத்துக்கு ஏதாவது டவுட் இருக்கா? போலாமா? ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनக்கு நம்ம போறோம்.
வெரி frequently asked question. அதுவும் வரப்போற ரியாக்ஷன். ஏதாவது டவுட் இருக்கா புனித்துக்கு? இல்லையா? ஓகே. இப்ப பாருங்க, அடுத்தது ஒரு முக்கியமான ரியாக்ஷன் which is a dehydrating reaction. மொத்தமா 3 மெத்தட்ஸ் இருக்கு. என்ன dehydrating reactionsல அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ethylene glycol undergoes dehydration. Dehydration என்ன? Dehydration means what? Removal of? Dehydration means removal of? Yes. Yes, removal of water molecule. Yes, thank you. இதுல பாத்தீங்கன்னா when ethylene glycol undergoes dehydration under different conditions to form different products, when heated, அதாவது ஒண்ணுல ethylene glycol 773 க்கு ஹீட் பண்ணீங்கன்னா we get ethylene oxide. அதாவது when this is CH2OH, when it is heated to 773 Kelvin, இந்த OH இந்த OH போயிரும். அப்போ we get CH2O. This is called ethylene oxide. இது கூட நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ethylene oxide to ethylene glycol பார்த்திருக்கோம். So ethylene glycol to ethylene oxide என்ன மெத்தட்னா இந்த this is the method. அதனால 773 K we get ethylene oxide. This is an intramolecular dehydration. ஏன்னா ஒரே மாலிக்யூல்ல இருந்து H உம் OH உம் போறதுனால which water molecule is eliminated from 2 OH groups. அதனால இது intramolecular dehydration. intramolecular மாத்திரம் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்னது ஒண்ணு, அடுத்தது பாருங்க, this is also an intramolecular dehydration. ஏன்னா அதுல வந்து 773 க்கு ஹீட் பண்றோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா anhydrous zinc chloride. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் anhydrous zinc chloride உடைய ரோல் என்னன்னா removes water. இங்க பாருங்க, இந்த OH போயிரும், அப்புறம் இந்த H போயிரும். அப்போ we get CH2 here, double bond, COH, H. அப்புறம் இதுல கொஞ்சம் ரீஅரேஞ்ச் ஆகும். இங்க வந்து ஒரு H வந்துட்டு we get CH3CHO which is acetaldehyde. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கொஞ்சம் அன்ஸ்டேபிள், undergoes rearrangement to give you acetaldehyde. இதுவும் கேட்கலாம், ஏன்னா இதுவும் intramolecular, ஒரே மாலிக்யூல்ல இருந்து OH உம் போகுது H உம் போகுது. அதனால this is a intramolecular removal of water, that is dehydration. At least name தெரிஞ்சுக்கோங்க, zinc chloride இருந்தா acetaldehyde is formed. In the second step, hydrogen migrates to form OH group to the CH2 carbon. இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துரும், இந்த இடத்துல இந்த டபுள் பாண்ட் வந்துரும், we get acetaldehyde. இப்போ இதுவும் glycol தான். என்ன ethylene glycol இப்படி போட்டிருக்கோம். 2 ரியாக்ஷன் இருக்கு, ஒன்னு வித் பாஸ்பரஸ் ஆசிட், அடுத்தது வித் சல்பியூரிக் ஆசிட். தயவு செய்து 2 தடவை எழுதி படிச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய தடவை இவன் இதுல 2 3 மார்க்ஸ் இருக்கு. கிளைகால சுத்தியோ கிளிசரால சுத்தியோ நிச்சயமா ஒரு கொஸ்டின் வரும். அப்படி வரும்பொழுது இது 2 மாலிக்யூல் இருந்து வாட்டர் ரிமூவல், இது ஒரு மாலிக்யூல் இது ஒரு மாலிக்யூல், 2 மாலிக்யூல் இருந்து வாட்டர் ரிமூவல்னா அது என்ன டைப் ஆஃப் டீஹைட்ரேஷன்? என்ன டைப் ஆஃப் டீஹைட்ரேஷன்? 2 விதமான டீஹைட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஒண்ணுக்கு பேரு இன்ட்ராமாலிகுலர், இன்னொன்னுக்கு பேரு இன்டர்மாலிகுலர். இப்ப 2 மாலிக்யூல்ல இருந்து வாட்டர் இஸ் ரிமூவ்ட், என்ன டைப் ஆஃப் டீஹைட்ரேஷன் இதுக்கு பேரு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நானே இன்னொரு தடவை போடுறேன், HO CH2 CH2OH, HO CH2 CH2OH. இப்ப இது ரெண்டும் போயிரும். அப்ப when these two are removed, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆக்சிஜன் வந்துரும். இது பேரு diethylene glycol னு ஒரு காம்பவுண்ட். In phosphoric acid, when heated with concentrated phosphoric acid, 1 molecule of water is removed. இதே பாருங்க, இன்னொரு ரியாக்ஷன்ல இங்க இருந்து ஒரு OH, இங்க இருந்து ஒரு H போயிரும். அப்ப இந்த O நடுவுல வந்துரும். This takes place in concentrated sulfuric acid. So இந்த காம்பவுண்ட் உடைய பேரு diethylene glycol in phosphoric acid. இந்த காம்பவுண்ட் உடைய பேரு dioxane. This takes place in concentrated sulfuric acid. ஏன்னா concentrated sulfuric acid உடைய ரோல் என்னன்னா very powerful dehydrating agent. So this involves the nucleophilic attack by the OH group of one molecule
to displace the protonated OH group of another molecule. அதனால இதுதான் இப்போ நம்ம dioxane. It's a cyclic compound. 6-membered ring. ஏன்னா எப்படி 6-membered ringனா இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன் 3 4 5 6 மொத்தமா 6 எலிமெண்ட்ஸ் தான் இந்த சைக்கிள். அதனால அது 6-membered ring. அதனால concentrated sulfuric acid being more powerful acid and dehydrating agent removes 2 molecules of water forming dioxane. And this is an important reaction very frequently asked. Sulfuric acid சரி phosphoric acid சரி. அடுத்தது ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னா ஆக்சிடேஷன். இந்த ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே வேணாம். உங்களுக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன வரும்? Primary alcohol on oxidation. Primary alcohol on oxidation gives what? இப்போ suppose primary alcohol na இது CH2OH. இது CH2OH. When this is oxidized, this becomes what? CH2OH becomes what? Primary alcohol on oxidation gives what? இதாவது ஐடியா சொல்லுங்க. ஆயத்தர் தப்பானா பரவாயில்ல சொல்லு. CH2OH ஆக்சிடைஸ் பண்றோம். சொல்லிருக்கேன் எத்தனால கூட நான் சொன்னேன் நிறைய தடவை. இதுல இருந்து ஒரு H போயிரும் இதுல இருந்து ஒரு H போயிரும் becomes CHO aldehyde. அதனால இதுல டிபெண்டிங் ஆன் த ரியேஜென்ட் ரெண்டு CH2OH இருக்கு ரெண்டு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. அதனால the nature of oxidizing agent, the equal quantity of the oxidizing agent, whether one or both primary alcoholic groups are oxidized, அத பொறுத்து இருக்கு நம்மளுடைய ப்ராடக்ட். என்னெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்ணலாம் தெரியுமா? dilute nitric acid can be used, concentrated nitric acid can be used, அல்லது alkaline KMnO4. so acidified permanganate னு வெச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எல்லாத்தையுமே உடைச்சிரும். ஈவன் கார்பன் கார்பன் பாண்ட் கூட உடைஞ்சிரும். we get 2 molecules of formic acid. அதனால acidified potassium permanganate னு போட்டுக்கோ, formic acid னு போட்டுக்கோ. இங்கயாவது 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். அதாவது glycol on oxidation using acidified permanganate. formic acid is the product. அடுத்தது இது நேம் கேன் சொல்ல முடியும். இதுக்கு பேர் periodic acid. இந்த periodic acid என்ன பண்ணும்? வெரி பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். HiO4 னு பேரு. periodic acid உடைய ஃபார்முலா என்னன்னா HiO4. This is a very powerful oxidizing agent. இத உடைச்சிரும். Bond is broken and we get 2 molecules of formic acid. This undergoes cleavage at carbon-carbon single bond forming 2 molecules of aldehyde. This further gets oxidized to acids. Both these reactions involve the formation of cyclic diester with the reagent as இது ஒரு இன்டர்மீடியேட். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்டர்மீடியேட்டை பத்தி ஏன்னா இதுல நமக்கு அவ்வளோ டீடைல்டா மெக்கானிசம்ஸ் தேவையில்லை. மூணாவது பாருங்க dilute nitric acid or alkaline KMnO4. alkaline KMnO4 கொஞ்சம் less powerful reagent and ethylene glycol to the following oxidation products in steps involved in the formation of aldehyde. இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கொண்டு வரலாம். பிரைமரி இப்ப சொல்லுங்க பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆக்சிடேஷன் gives what? இப்பவாது சொல்லுங்களேன், தப்பாவது சொல்லுங்களேன். பிரைமரி ஆல்கஹால் ஆன் ஆக்சிடேஷன் gives which on further oxidation? அது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப CH2OH இருக்கு, அதை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். this becomes CHO. அடுத்தது அப்படியே இருக்கு. இதை further ஆக்சிடைஸ் பண்ண என்ன வரும்? aldehyde becomes what? aldehydes-ல இதுல ஒரு OH சேரும். இது பேர் என்ன சொல்லுங்க? இந்த குரூப்புக்கு என்ன பேரு? COOH என்ற குரூப்புக்கு சொல்லு. இதுக்கு பேரு ஆசிட். அதனால ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் aldehyde which on oxidation gives acid. இப்போ இதுல இந்த ஆசிட் ஆக்சிடைஸ் பண்றதுக்கு பதிலா
we can even oxidize this into the other CH2OH becomes CHO. And this becomes COOH, CHO. Finally, we get oxalic acid. எல்லாமே oxidize ஆயிரும். We get oxalic acid. இதனுடைய பேர் என்னன்னு பேத்தீங்கன்னா இது glycol. இதுக்கு பேரு glycolaldehyde, glycolic acid, glyoxal, glyoxalic acid and oxalic acid. These are the names of these compounds. So தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கயாவது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன் நான். அதனால the second step may involve oxidation of the other CH2OH group or the further oxidation of CHO group to COOH. Ultimately oxalic acid is formed in this reaction. இதுதான் பாருங்க, இதுல இது ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகி CHO ஆகுது, அது ஆக்சிடைஸ் ஆகும்போது COOH ஆகுது. சப்போஸ் அடுத்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா CHO, which on oxidation glyoxalic acid, final product is oxalic acid. இது இந்த கிளைகாலை பொறுத்த வரைக்கும் டெரிலீன் preparation is important. அதே மாதிரி யூசஸ் இம்பார்ட்டன்ட். என்ன ஃபர்ஸ்ட் யூஸ் பாருங்க, antifreeze in automobile radiators. Please underline antifreeze in automobile radiators as a coolant in aircraft, as an explosive. எது explosive தெரியுமா? என்ன compound? Explosive. In the preparation of synthetic fiber terylene as a solvent and preservative, in the preparation of numerous compounds like dioxane. These are the uses of, இதுல ரொம்ப முக்கியம், எல்லா யூசஸ் 6 யூசஸ் இருக்கு. 3 மார்க்ஸ்ல ஈஸியா நமக்கு யூசஸ் கேட்பாங்க. ஓகே, the next compound is trihydric alcohol. 3 OH groups இருக்கிறதுக்கு trihydric alcohol. அதாவது CH2OH, CHOH, CH2OH. இதனுடைய காம்பவுண்டுடைய பேரு glycerol. This is the glycerol. The compounds containing 3 hydroxyl groups are known as trihydric alcohol. These 3 hydroxyl groups are attached to the 3 different carbon atoms for stability of the compound. ஒரே காம்பவுண்ட்ல 3 OH வர முடியாது. ஒரே காம்பவுண்ட்ல 3 OH வந்தா கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். ஒரே காம்பவுண்ட்ல 2 OH வந்தா ஆல்டிஹைட் வரும். The most important compound of the series is glycerol. Okay. அடுத்தது கிளிசரால்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? புரோப்பேன். 3 கார்பன் இருக்கு இதுல, அதனால இது புரோப்பேன் சொல்லலாம். 1 2 3 மூணுத்துலயும் ஒரு OH இருக்கு, அதனால இத கிளிசரால்னு சொல்லலாம். அல்லது you can call it as 1 2 3, எந்த எண்ட்ல இருந்து வந்தாலும் போடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா we have எந்த எண்ட்ல இருந்து போட்டாலும் the same name is obtained. This is 1 2 3 1 2 propane triol. This compound is called propane 1 2 3 triol. The first discovered by Scheele in 1779, obtained by hydrolysis of olive oil. இதுல என்ன இந்த காம்பவுண்ட் உடைய முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is present in almost எல்லா fats and oils. அதாவது நம்ம உடம்புல கொழுப்பு இல்லாம இல்ல, fat and oil, அதுல எல்லாத்துலயுமே what we have is we have glycerol as triester. Okay, இப்ப பாருங்க, it occurs in combined state as glyceryl triester of higher fatty acids in almost all vegetables and animals, oils and fats. The higher fatty acids, glyceryl esters of oils and fats, are usually palmitic acid, oleic acid and stearic acid. The general formula for triester of glycerol is, this is the glycerol triester. இதுல R palmitic-ஆ இருக்கலாம், stearic acid இருக்கலாம், oleic acid-ஆ இருக்கலாம். The triester is called triglyceride. It is called as simple triglyceride. It differs. It is called, இதுல suppose எல்லாமே ஒரே காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா simple triester, எல்லாமே வேற வேற காம்பவுண்ட் இருந்தா mixed triester அப்படின்னு சொல்லலாம். சார் ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு முந்தினது
இதுல triglycerides can be simple or mixed. இது R is equal to R1, R1 is equal to R2 னா simple. மூணுமே different ன்னு சொன்னா it is mixed. இத வந்து சஃபானிஃபிகேஷன்ன்றது இத பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு கிளிசராலினுடைய 3 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அந்த 3 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டுடே ஐ அம் நாட் டேக்கிங். என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மெத்தட் வந்து சஃபானிஃபிகேஷன் சொல்றது. அதாவது கிளிசரால் ட்ரை அசிட்டேட். அதாவது இதுல 3 மெத்தடுமே இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எடுத்துக்கணும், சோடியம் ஹைட்ராக்சைடு போடணும். அந்த ப்ரிப்பரேஷன் மாத்திரம் பாத்துடலாமா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் மாத்திரம் பாத்துடலாமா? ஓகே, இப்ப பாருங்க 3 மெத்தட்ஸ். இதுல நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்ப இதுதான் ஆயில்ஸ் அன்னது ஃபேட் COR, CHOR, CH2OR. இப்ப இந்த இடத்துல இப்ப NaOH சேர்க்கலாம். அப்படி போட்டீங்கன்னா இந்த H இங்க வந்துரும். This will go away as R OC ன்னு எழுதலாம், CO ன்னு எழுதலாம். இப்ப சப்போஸ் இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல. இங்க இடத்துல இங்க H வந்துரும், இங்க ONA வந்துரும். அப்ப என்ன ப்ராடக்ட்னா RCOONA. இதுதான் நத்திங் பட் சோப். என்ன போட்டா சோப் வரும்? சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா, ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸோட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா சோப்பு வரும். அதனால இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேரு? சஃபானிஃபிகேஷன். சஃபானிஃபிகேஷன். அடுத்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா we get CH2OH, CHOH, CH2OH. இதே இடத்துல பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாம வாட்டர் ஆட் பண்ணலாம், ஸ்டீம் in the presence of acid. அப்ப என்ன ஆகும்? இங்க பிரேக் ஆகும். ஒரு H வரும், ஒரு COOH வரும். அப்ப என்னடா ப்ராடக்ட்னா CH2OH, CHOH, CH2OH. ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கிளிசரால். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா this compound is used in candle industry. ஒரே ஆயில்ஸ் அண்ட் ஃபேட் தான். சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா சோப்பு வரும். அதனால சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா அதுக்கு பேரு சஃபானிஃபிகேஷன். வாட்டர் அண்ட் ஆசிட் போட்டா we get paraffin or the compound which is used in candle industry. அதனால கிளிசராலுடைய ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் என்னன்னா கேண்டில் இண்டஸ்ட்ரியிலயும் அதை யூஸ் பண்ணலாம், சோப் இண்டஸ்ட்ரியிலயும் யூஸ் பண்ணலாம். அதனால கிளிசராலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அந்த hydrolysis of triester. Glycerol is prepared in large scale by the hydrolysis of oils or fats either by using alkali in soap industry or by superheated steam in candle industry. இது 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். Hydrolyzing with alkali forms sodium or potassium salt of higher fatty acids as solid. These are called soaps. This is the reaction. இங்க ஒண்ணு இல்ல, இங்க பிரேக் ஆகும், இங்க H வரும், இங்க ONA வரும். அப்ப we get soap. In general, hydrolysis of ester using alkali is called as safanification reaction. அதே இடத்துல அதே காம்பவுண்ட் தான் glycerol is formed as byproduct in the soap industry. When the oil is hydrolyzed using steam, higher fatty acids are formed as solids. These are used in candle industry. That solid is used in candle industry. ரெண்டே தான். இங்க போடும் பொழுது இங்க H, இங்க OH. முந்தின கேஸ்ல ONA, இந்த இடத்துல OH. அதனால we get acid. Glycerol is the other product in this. இப்ப அடுத்தது இன்னொன்னு இருக்கு, அது பேர் என்னன்னா synthesis of glycerol அப்படின்னு சொல்றது. இந்த synthesis of glycerol நீ படிச்சு 2 தடவை எழுதி பாரு. ஏன்னா 70th A ப்ராப்ளம்ல நிறைய தடவை இத 5 மார்க்ஸ் क्वेश्चनல கேக்குறாங்க. இந்த காம்பவுண்ட் propylene ஏன்னு கொடுத்துருவாங்க. Chlorine at 773 gives you a compound B. அதான் allyl chloride. இதுல sodium hydroxide போட்டா we get C, that is allyl alcohol. அதுல HOCl போட்டா you get compound D, which is glycerol chlorohydrin. When it is treated with sodium hydroxide, we get compound E. இத நீங்க எடுத்து பாருங்க. இது வரைக்கும் 3 தடவையோ 4 தடவையோ 70th A ல இந்த ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க.
இந்த குளோரின் 773 கொடுத்துருவான், சோடியம் கார்பனேட் 773 12 அட்மாஸ்பியர் கொடுத்துருவாங்க, HOCl கொடுத்துருவாங்க, NaOH கொடுத்துருவாங்க. ஆனா ABCD மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. என்ன? சோ அந்த ABCD சொல்லும் பொழுது CH2 டபுள் பாண்ட் CH CH3 இது ப்ரோபிலீன். இதுல ஃபர்ஸ்ட் குளோரின் at 773 இதுல இருந்து ஒரு இதுக்கு பதிலா ஒரு குளோரின் போட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனாலதான் this becomes B which is allyl chloride. அடுத்த ஸ்டெப்ல this becomes OH. அது வந்து C. அது is called allyl alcohol. அதனால இந்த இடத்துல ஒரு H எடுத்துட்டு ஒரு Cl போட்டா குளோரோ காம்பவுண்ட், குளோரில் இருந்து OH போட்டா ஆல்கஹால், allyl alcohol. அடுத்த ஸ்டெப்ல HOCl. அந்த HOCl பாத்தீங்கன்னா இங்க H, அதாவது இங்க OH வந்துரும், இங்க Cl வந்துரும், டபுள் பாண்ட் போயிரும். திஸ் இஸ் த எத்திலீன் கிளிசரால் குளோரோஹைட்ரேட். லாஸ்ட் ஸ்டெப் NaOH போடும் பொழுது அல்லது சோடியம் கார்பனேட் போடும் பொழுது கிளிசரால். சோ இத வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ரோபிலீன், allyl chloride, allyl alcohol, glycerol chlorohydrin and glycerol. ABCD இது synthesis of glycerol னு கேட்கலாம். 3 மார்க்ஸ்ல கேட்க மாட்டாங்க. நிச்சயமா 78th ப்ராப்ளம்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் இத கேட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சொஃபானிஃபிகேஷன் 3 மார்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தது கேண்டில் இண்டஸ்ட்ரியும் 3 மார்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் this reaction is a 5 marks question, frequently asked question. The rest we will see it in the next class. Yes, good evening. Good evening, Pa.